الحمد لله العليم الخبير المتقن النظام العالم بلا معين ونصير. وسبحان الذي حكمته بالغة وعلمه غزير، فنعمه واصلة إلى كل صغير وكبير. والصلاة والسلام على محمد سيد الأولين والآخرين، وعلى آله الطيبين الطاهرين، وصحابته الهداة المهتدين، أما بعد. فيقول الله جل وعلا وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل أوحي إلي أنه استمع نفر من الجن فقالوا إنا سمعنا قرآنا عجبا يهدي إلى الرشد فآمنا به ولن نشرك بربنا أحدا. இந்த உலகத்தை படைத்து அதனை சரியாக சீராக பரிபாலனம் செய்கின்ற ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு புகழனைத்துக் கொண்டாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் உயிரின் மேலான ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சுன்னாக்களை கயாமம் வரைக்கும் எடுத்து வாழ்கின்ற ஒவ்வொரு சாலிஹான ஆண் பெண் மீதும் என்றென்றும் உண்டாகுவதாக. புனிதமான காலத்தில், புனிதமான நாளில், புனிதமான நேரத்தில், புனிதமான இடத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை பயந்து தக்வாவோடு இறையச்சத்தோடு வாழுமாறு, அவர் நேரியவைகளை எடுத்து வாழ்வதோடு தடுத்தவைகளை தானும் தவிர்த்து மற்றவர்களையும் தடுத்து வாழுமாறு எனக்கு உங்களுக்குமாக தக்வாவை கொண்டு வசிய செய்து கொள்கிறேன். இனியமான சகோதரர்களே, 1445 ஆண்டுடைய ரமலானை உயிரோடு ஆரோக்கியத்தோடு ஈமானோடு அடைந்து நோன்பு நோற்று இன்னொரு அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தந்தான். இந்த இபாதத்துடைய ஆசை, ஆர்வம், இபாதத்துடைய போட்டி, அதிகமாக அமல் செய்த தன்மை, இவைகளை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் அடுத்த ரமலான் வரைக்கும் எங்களுக்கு தந்தல்வானாக. நம்முடைய வாழ்வில் பற்பல ரமலான்களையும் பற்பல லைலத்துல் கத்ர்களையும் அடையக்கூடிய நற்பாக்கியவான்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அல்வானாக. இந்த விபரிலே ஜின்கள் சம்பந்தமாக அல் குர்ஆனிய பார்வை என்ற ஒரு தலைப்பில் சில விடயங்களை நான் முன்வைக்கலாம் என்பதாக நினைக்கிறேன். கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ் படைத்த படைப்புகளில் ஒன்று மலக்குகள் இருக்கிறார்கள், அடுத்ததாக ஜின்கள், அடுத்ததாக மனிதர்கள். இந்த மூன்று சாராரையும் தாண்டி நாலாவது ஒரு இனம் கிடையாது, நாலாவது சாரார் கிடையாது. மனிதர்கள் இருக்கிறார்கள், அல் குர்ஆன் சொல்கிறது. மனிதர்கள் நாங்கள் இருக்கிறோம், அல் குர்ஆனும் சொல்கிறது. நடைமுறையிலே நாங்கள் பார்க்கிறோம். ஜின்கள் சம்பந்தமாக அல் குர்ஆன் நிறைய இடங்களிலே பேசுகிறது. இப்பொழுது ஒரு முக்கியமான வினா என்னவென்றால், ஷைத்தான் இப்லீஸ் யாரு? அவன் ஜின்கள் இனத்தை சார்ந்தவனா இல்லை என்றால் இன்னொரு தனி ஒரு படைப்பா என்ற வினாவிற்கு அல் குர்ஆன் விடை சொல்கிற பொழுது அது ஜின் இனத்தை சார்ந்ததுதான். இந்த ஷைத்தான் என்பதாக அல் குர்ஆன் இன்றைக்கு நாங்கள் ஓடின சூரா கஹ்ஃபிலே தெளிவாக சொல்கிறான். இப்லீஸை தவிர்த்து எல்லோரும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்தார்கள். காரணம் ஜின். யார் அந்த இப்லீஸ்? அவன் ஜின் இனத்தை சார்ந்தவன், ஜின்னை சார்ந்தவன் என்பதாக அல் குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல் குர்ஆனை நாங்கள் ஓதுகிற பொழுது, ஹதீஸுகளை நாங்கள் நோக்குகிற பொழுது, எங்கெங்கெல்லாம் இந்த ஷைத்தான் இப்லீஸ் என்ற வார்த்தைகள் எங்களுக்கு காண கிடைக்கிறதோ அவர்கள் ஜின்களை சார்ந்தவர்கள் என்பதை அல் குர்ஆனுடைய வசனம், நான் ஓதி காட்டிய வசனம் சொல்கிறது. இதையும் தாண்டி யார் யாரெல்லாம் மனிதர்களாக இருந்து கெட்டவர்களாக இருக்கிறார்களோ,
யார் யாரெல்லாம் ஜின்களாக இருந்து கெட்டவர்களாக இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் காபிர்களாக, முர்த்தத்களாக, முஷ்ரிக்களாக, ஜின்களாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், யார் யாரெல்லாம் மனிதமயக்காரர்களாக தூயங்களை அரங்கேற்றுபவர்களாக இருக்கிறார்களோ எல்லாமே ஷைத்தான்கள். என்று குர்ஆன் சொல்கிறது. ஒரு மனிதர் இருக்கிறான், கெட்டவனாக இருக்கிறான், ஒருவர் ஷைத்தான். இந்த உம்மத்திலே அபூஜஹல், அசுபா, ஷைபா, முன்னால் வந்தவர்கள் போடுவதெல்லாம் ஷைத்தான்கள். ஷயாத்தீனுல் இன்சி வல் ஜின் என்ற குர்ஆனுடைய தஅபீர் இது, குர்ஆனுடைய வார்த்தை. மனிதர்களுடைய ஷைத்தான்கள், ஜின்களிலே ஷைத்தான்கள். எனவே கண்ணியமானவர்களே, யார் யாரெல்லாம் மரதாவாக, வரப்பு மீறி, அத்துமீறி அநியாயங்களை செய்கின்ற, பாவங்களை புரிகின்றவர்களாக இருக்கிறார்களோ இவர்கள் ஷைத்தான்கள் என்ற ஒரு உண்மையை குர்ஆன் ஜின்கள் என்ற ஜின்கள் மனிதர்களாக இருக்கலாம், ஜின்களாக இருக்கலாம். ஷைத்தான்கள் என்பதை குர்ஆன் தெளிவாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. இதை காணமினர் ஜின் இல்ல இப்லீஸக்கான மினர் ஜின் என்பது குர்ஆன் சூரா கஹ்ஃபுடைய வசனம். சந்தர்ப்பத்தைத்தான் நாங்கள் குர்ஆனை எடுத்து பார்ப்போம். இப்பொழுது ஒரு வினா வருகிறது. அப்படி என்றால் இந்த ஜின்களிலும் மனிதர்களை போல எல்லாரும் இருக்கிறார்களா? நல்லவர்கள், கெட்டவர்கள், காபிர்கள், முஸ்லிம்கள் எல்லாம் இருக்கிறார்களா? எல்லாம் இருக்கிறார்கள். குர்ஆன் அதை சொல்கிறது. வன்னா மின்னல் முஸ்லிமூன் வ மின்னல் காஃபிரூன் ஃபமன் அஸ்லம ஃபௌலைக தஹர்ரவு ரஷதா. குர்ஆன் சொல்கிறது. சூரா ஜின் என்று சூரா இருக்கிறது இல்லையா? அதிலே ஜின்கள் இவ்வாறு சொல்கிறார்கள் என்பதை குர்ஆன் சொல்கிறது. இந்த விடயங்களை எல்லாம் ஹதீஸ்களிலே பதிவாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த புத்தியை போட்டு ஹதீஸை கபூல் செய்பவர்கள், புத்திக்கு படவில்லை என்றால் ஹதீஸை மறுக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள், அவர்கள் எல்லாம் மறுத்துதான் இருப்பார்கள். குர்ஆன் சொல்வதனால் மறுக்க முடியாத கத்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் சொல்கிறது வன்னா மின்னல் முஸ்லிமூன வ மின்னல் காஃபிரூன் ஃபமன் அஸ்லம. எனவே காஃபிர்கள் குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான், ஜின்கள் சொல்கிறார்கள், முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், காஃபிர்கள் இருக்கிறார்கள். இது ஆரம்பத்தில் அது குர்ஆனை கேட்ட காஃபிர்கள் முஸ்லிம்களாக மாறிய உண்மையை குர்ஆன் சொல்கிறது. إنا سمعنا قرآنا سمع نفر من الجن فقالوا إنا سمعنا قرآنا عجبا. ஜின்கள் குர்ஆனை கேட்டு முஸ்லிம்களாக மாறினார்கள் என்ற விடயத்தை குர்ஆன் சொல்கிறது. எனவே இனிமான சகோதரர்களே, அந்த முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், காஃபிர்கள் இருக்கிறார்கள், நல்ல சாலிஹான மனிதர்கள் இருக்கிறார்கள், கெட்டவர்கள் இருக்கிறார்கள். வன்னா மின்ன சாலிஹூன் வ மின்னா தூன ذلك குன்னா ஃபராயிகா ஃபிஸலா. நல்லவர்கள் இருக்கிறார்கள், கெட்டவர்கள் இருக்கிறார்கள், ஜின்களே ஹூதிகள் இருக்கிறார்கள், ஜின்களே நஸாராக்கள் இருக்கிறார்கள், மஜூசிகள், நெருப்பு வணங்கிகள் இருக்கிறார்கள், எல்லாம் இருக்கிறார்கள், சிலை வணங்கிகள் இருக்கிறார்கள், எல்லாம் இருக்கிறார்கள். நல்ல சாலிஹான ஜின்கள் இருக்கிறார்கள், நல்ல தக்வாதாரிகள், நல்ல முத்தகீன்கள், நல்ல நோன்பாளிகள், நல்ல ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள், நல்ல தொழக்கூடிய எல்லா ஜின்களும் இருக்கிறார்கள். இஜ்மா மஸ்ஸலாஹி இஜ்மா ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா, ஹர்ரானி போன்றவர்கள் இஜ்மானத்தை செய்திருக்கிறார்கள். எனவே இனியமானவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் ஜின்களிலே, நல்லவர்கள், கெட்டவர்கள். எந்தளவுக்கு என்றால் பல நாட்கள் மின்ன சாலிஹூன் வ மின்னா தூன ذلك குன்னா ஃபராயிகா ஃபிஸலா எல்லாரும் இருக்கிறார்கள். நாங்கள் இஸ்லாமிய சமூகம் சில கருத்து வேறுபாடுபட்டு பிரிஞ்சிருக்கிறோம் அல்லவா? அப்படியாப்பட்ட கருத்து வேற்றுமை கொண்டவர்களும் அதில் இருக்கிறார்கள், எல்லா விதமான கருத்து கொண்டவர்களும் இருக்கிறார்கள். எல்லாம் இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் மனிதர்களை போல முக்கல்லா, எங்களை போல தொழுகை கடமை உண்டா, நோன்பு கடமை உண்டா என்று கேட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு வந்து எப்படியாப்பட்ட அழைச்சி, மனிதர்களே, ஜின்களே, உங்களை படித்ததெல்லாம் என்னுடைய அதாலத்துக்காக, தொழுகைக்காக, நோன்புக்காக, ஜகாத்துக்காக, ஹஜ்ஜுக்காக என்பதை குர்ஆன் தெளிவாக ஆங்காங்கே பரவலாக பேசி இருக்கிறது. இணையமானவர்களே, நாங்கள் தொழ வேண்டுமா? ஜின்களும் தொழ வேண்டும். நாங்கள் நோன்பு பிடிக்க வேண்டுமா? ரமலான் வந்தால் ஜின்களும் நோன்பு பிடிக்கத்தான் வேண்டும். நாங்கள் ஜகாத்தின் கடமையாக நாங்கள் கொடுக்க வேண்டுமா? ஜின்களும் கொடுக்கத்தான் வேண்டும். இதெல்லாம் குர்ஆனிய உண்மை, யாருமே மறக்கவும் இல்லை உலகத்தில். எனவே இனியமானவர்களே, அவர்களும் மனிதர்களை போல எல்லா விடயத்திலையும் முக்கல்லஃபுகளாக இருக்கிறார்கள். எல்லா விடயத்திலும் அவர்கள் சொர்க்கவாதிகள் இருக்கிறார்கள், நரகவாதிகள் இருக்கிறார்கள். வலிமன் ஹாஃப வஹாம ரப்பிஹி ஜன்னதான் ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகல்லிபான்.
போவார்கள், நரகம் போவார்கள். இந்த குர்ஆன் யோசனைகளை நான் டிரான்ஸ்லேஷன் செய்யவில்லை, நேரம் இடம் கொடுக்க மாட்டாது. நான் ஓடியதெல்லாம் அது குர்ஆன் யோசனைகள் தான். இன்னும் நான் ஒரு ஹதீஸை கொடுத்திருக்கவில்லை. எனவே அவர்கள் மனிதர்களை போல நல்லவர்களாக உலகத்திலே வாழ்ந்தால், தகைகளாக வாழ்ந்தால், சாலையானவர்களாக வாழ்ந்தால் சொர்க்கம் போவார்கள், இன்பம் அனுபவிப்பார்கள். அவர்கள் பாவிகளாக, காபிர்களாக, முர்த்தத்களாக, முஷ்ரிக்களாக உலகத்திலே வாழ்ந்தால் அவர்களும் நரகம் போவார்கள் என்பதாக தெளிவாக சொல்கிறது. அப்படி இருந்தால் உலக வாழ்க்கையில் மனிதர்களை போல இந்த ஜின்கள் வாழ்கிறார்களா? எங்களை போல சாப்பிடுகிறார்களா, குடிக்கிறார்களா, உடுத்துகிறார்களா, தூங்குகிறார்களா, என்ன செய்கிறார்கள்? அவர்கள் திருமணம் செய்கிறார்கள். ஆமாம், எல்லா மனிதர்களை போல எங்களை போல சாப்பிடுகிறார்கள், எங்களை போல குடிக்கிறார்கள். அப்படி என்றால் அவருடைய உணவு வகை என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் இருந்தார்கள். அப்படிதான் நம்ம சோதரது எல்லாம் ஆன்மீக என்று நினைக்கிறேன். பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தால் அவர்களை காணவில்லை. இரவு நேர பிரயாணம். பிரயாணத்தை நாங்கள் ரொம்ப அங்கலாய்த்துக் கொண்டு, தத்தெடுத்துக் கொண்டு, பயந்து நெருங்கடிக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்தில் இருந்தவர்களை காணவில்லை. இரவு நேரம் மிகவும் கடினமான இரவான இரவு இருந்தது. அல்லாஹ் தஆலா விண்ணுக்கு உயர்த்தி விட்டானா, இல்லை என்றால் சதி செய்து அவர்களை கடத்தி சென்று விட்டார்களா, என்ன நடந்தது தெரியாது. மறுநாள் காலை பார்க்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மலையடி வாரத்திலிருந்து வருகிறார்கள். மலையடி வாரத்திலிருந்து வருகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் வந்திருந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த ஹதீஸிலே பேரே லைலத்துல் ஜின், ஜின்னுடைய இரவு. இந்த ஹதீஸிலே பேர் சரியான ஹதீஸ். யா ரசூலல்லாஹ், அவங்களை நாங்கள் தேடினோம், எங்கு சென்றீர்கள்? பயந்து நடுங்கிவிட்டோம், நிம்மதி இல்லாத இந்த இரவை நாங்கள் கழித்தோம். யா ரசூலல்லாஹ், எங்கு சென்றீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜின்னுடைய ஒரு பெரிய கூட்டம் வந்து இடத்துல நேரம் கேட்டிருந்தார்கள். அவர்கள் மார்க்கத்தை, இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்க, அது குர்ஆனை ஓடி காண்பிக்க நான் சென்றிருந்தேன். அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தேன், சட்டங்களை சொல்லிக் கொடுத்தேன், அவர் குர்ஆனை ஓடி காண்பித்தேன். அவர்கள் உணவையெல்லாம் கேட்டார்கள். அவருடைய உணவு நாங்கள் எதையும் சாப்பிட, எதைகளுக்கு ஹலால், எதைகளுக்கு ஹராம் எல்லாம் கேட்டார்கள். எல்லாம் சொல்லிக் கொடுத்தேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த உணவு வகைத்தான் அவர்கள் சொன்னார்கள், இந்த பிஸ்மி சொல்லி அறுக்கப்படுகிற ஆடு, மாடு, ஒட்டகை, கோழி இவைகளுடைய முட்கள் எல்லாம் இந்த முஸ்லிம் ஜின்களுடைய உணவுகள். பிஸ்மி சொல்லி அறுக்கப்படாதவைகளுடைய பல வாய்ப்புகளை ஒன்று சேர்த்து ஜமாப்படுகிறேன், நான் ஞாபகப்படுத்துகிறேன். பிஸ்மி சொல்லி அறுக்கப்படாத மாற்று மத மக்கள் அறுக்கக்கூடிய இந்த ஆடுகள், கோழிகள் இவைகளுடைய முட்களை எல்லாம் காபிர் ஜின்கள் உண்பார்கள். நாடுமானுடைய நஜிசு இருக்கிறது அல்லவா, அவைகளை அவங்களுடைய மிருகங்கள், ஜின்களுடைய மிருகங்கள், அவர்களுடைய மிருகங்கள் சாப்பிடுவார்கள் என்பதை நான் அவர்களுக்கு தெரியப்படுத்தி வந்தேன். அதனாலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நான் இஸ்திஞ்சாவிற்காக செல்கிறேன், கற்கள் புரட்டுவார்கள். ஆனால் அதாவது இந்த ஆடு மாடுகளுடைய முட்கள், அவைகளுடைய நஜீசுகளை நீங்கள் எனக்கு புரட்சி வந்துவிட வேண்டாம், எடுத்து வந்துவிட வேண்டாம், நான் இஸ்திஞ்சாவிற்காக, நான் என்னுடைய வசூமுக்காக சென்று கொண்டிருக்கிறேன் என்பதாக சொல்லி அவர்களுக்கு கற்களை பொறுக்கி கொடுத்தார்கள். வருகிற பொழுது கேட்டார்கள், ஏன் இவாவுடைய பிரச்சனை, ஏன் இந்த முட்கள் உங்களுக்கு ஏனாம் என்று சொல்லியிருக்கிறார். யார் சொல்லலாம்? ஜின்களுடைய உணவு வகைகள், இவைகளை வைத்தோடைய நஜீசுகளை நீங்கள் சுத்தப்படுத்தாதீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் நிதானமாக இருக்க. ஜின்களுடைய வழியால் வரக்கூடிய ஆபத்துகள் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டின விடயங்கள். நாங்கள் அவைகளை கொண்டு நெஜிசில போடுறது, முட்கள் இருக்கிறது இல்லையா, நாங்கள் சாப்பிடுற உணவு வகையுடைய முட்கள், இவைகளை நெஜிசிலே போடக்கூடாது. அவைகள் மூலமாக நெஜிசிலை நான் சொன்னதெல்லாம் புகாரியுடைய ரிவாயத்து சஹீஹான ரிவாயத்து.
எனவே இனியமான சகோதரர்களை தெளிவாக எங்களுக்கு வழிகாட்டினார். அது ஜின்களுடைய உணவு, அவைகளை கோபப்படுத்துகிற அளவுக்கு நாங்கள் செயற்படக்கூடாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவு காட்டியிருக்கிறார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் சஹாபாக்கள் எடுத்து சொன்னார்கள். இதெல்லாம் அவர்களுக்கு சொல்லி மார்க்கத்திலே நான் வழிகாட்டி நிறைய அஹ்காம்களை குர்ஆனை நான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வந்திருக்கிறேன். இனிமான சகோதரர்களே, இவர்கள் உண்மையிலேயே எல்லாம் செய்வார்கள். எங்களை போல நிக்காக செய்வார்கள், மனிதர்களை போல பெண்ஜீன்கள் இருக்கிறார்கள், ஆங்கில ஜீன்கள் இருக்கிறார்கள். போற நேரத்தில் பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸி இப்னு அஸீஸ் ஜஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆண்ஜின்கள் ஹபீஸாவுடைய ஜமா பெண்ஜின்கள். எனவே ஆண்ஜின்கள் பெண்ஜின்கள் முன்னால் சொன்ன குர்ஆனுடைய வசனம் ரிஜாலுன் மினல் ஜின்னி என்பதாக குர்ஆன் சொல்கிறது. ஆண்ஜின்கள் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. ஆண்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள், நிக்காஹ் செய்வார்கள். எங்களை போல குடும்ப வாழ்க்கை, பெட்ரூம்ல வாழ்க்கையை வாழ்வார்கள். தெளிவாக விளங்கப்படுத்துகிறார்கள். அவர்கள் பிள்ளை குட்டிகளை பெற்றெடுப்பார்கள், குழந்தைகள் இருக்கிறது, அவர்கள் குழந்தைகள் பெற்றெடுப்பார்கள். அவர்களும் ஜின்களும் காலாகாலமாக சந்தை சந்ததிகளாக வாழ்வார்கள். எனவே இனியமான சகோதரர்களை, மனிதர்களை போல எல்லாம் இருக்கிறது. குர்ஆனுடைய வசனம் அல் குர்ஆன் சொல்கிற உண்மையே. இதை விட ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், இவர்களுக்கு ஆயுள் நீளமாக கொடுக்கப்பட்டவர்கள். குர்ஆன் அதனை தெளிவாக சொல்கிறது. நீண்ட ஆயுள் இல்ல யோமின் பக்தி மாலும் நினைக்கிறேன். அதாவது அல்லாஹ்விடத்திலே அவர்கள் தவறிட்டு கேட்ட பொழுது அல்லாஹ் கியாமம் வரைக்கும் காலம் நேரம் கொடுத்திருக்கிறான். அதனால் நான் சஹாபாக்களுடைய காலத்துல வாழ்ந்த ஜின்கள் இப்பவும் வாழலாம். அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல இந்த பைத்துல் முகத்தஸை புனர் நிர்மாணம் செய்த ஜின்கள் இப்பவும் 2024 இந்த ஏப்ரலில் வாழலாம். இது குர்ஆன் சொல்கிற உண்மை. அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கிறான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த ஜின்கள் இப்பவும் வாழலாம். 100 ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்த ஜின்கள் இப்பவும் வாழலாம். யார் யாரெல்லாம் ஜின்களுடைய செய்திகளை எடுத்து சொல்கிறார்களோ அவர்கள் மறைவான விடயங்கள் அறிந்தவர்கள் கிடையாது. மறைவானவை அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. நீங்கள் அறியாது. அதுபோல அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியும், யாருக்குமே தெரியாது. அப்ப 200 ஆண்டுகளுக்கு முன்னால் நடக்கிற ஒரு பிரச்சனை ஜின்கள் அங்கு வாழ்ந்தது ஜின். அப்படி 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஜின் ஒரு செய்தியை சொல்கிறதா? அது சைன கவிஞன் மும்மரியை சார்ந்தது. அது ஆயுட்காலம் நீங்க. இப்போது இதே இடத்துல நாங்கள் 40-50 வருடம் வாழ்ந்தவர்கள் இருப்போம், 80 வருடம் வாழ்ந்தவர்கள் இருப்பார். 80 வருடத்துக்கு முன்னால் 70 வருடத்துக்கு முன்னால் அவர்கள் கண்ணால் கண்ட ஒரு செய்தியை மனிதர்கள் அவர்கள் பார்த்த செய்தியை இப்பொழுது சொல்ல நம்ம சொல்லவில்லை. உண்மை அது உண்மை. கண்ணால் பார்த்து 1000 ஆண்டுகள் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவைகளை சிலர் சொல்கிறார்கள். அவர்களுக்கு அந்த செய்திகள் அவர்கள் மூலமாக கிடைத்திருக்கிறார்கள். அவர்கள் மறைவானவைகளை அறிவர்கள் கிடையாது. செய்தி கிடைத்திருக்கிறது சொல்கிறார்கள். அவ்வளவுதான். மறைவானவை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அல்லாஹ் கொடுக்கவில்லை. அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு வஹீ மூலமாக அறிவித்தவைகள் அவைகள் மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். அடுத்தது எதுவுமே தெரிய மாட்டாது. மறைவான விடயங்களை நபிமார்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது அல்லாஹ் வஹீ மூலமாக அறிவித்தவைகள். கைமுல கைவுக்கு சொந்தக்காரன் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் மட்டும்தான். முக்கியமான சில வினாக்கள் இருக்கின்றன இது சம்பந்தப்பட்ட. அதுல முக்கியமான ஒன்றுதான் கண்ணியமானவர்களே, இந்த ஜின்களை எங்களுக்கு கண்ணால் பார்க்க முடியுமா முடியாதா? அல்குர்ஆன் சொல்கிறது, இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலு மின் ஹைஸு லா தரவுனஹு. ஜின்களை நீங்கள் பார்க்க முடியாது, ஆனால் ஜின்கள் உங்களை பார்ப்பார்கள். அவருடைய பிள்ளைகள் சந்ததிகள் உங்களை பார்ப்பார்கள். எனக்கு கபீரு என்பதாக அல்குர்ஆன் சொல்கிறது. ஆனால் கண்ணியமானவர்களே, இந்த விடயம் அல்குர்ஆனில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவர்களை பார்க்க முடியாத தருணத்தில் நீங்கள் அவர்கள் உங்களை பார்ப்பார்கள். அவருடைய பிள்ளைகள் உங்களை பார்ப்பார்கள், சந்ததிகள் உங்களை பார்ப்பார்கள். அப்படிதான் ஜின்களுடைய தோற்றம் தான் என்ன? சஹீஹான ரிவாயத்திலே
அல்பானியை நான் ஞாபகப்படுத்த எனக்கு எப்பவும் விருப்பம் கிடையாது. இருந்தாலும் அல்பானி வரை சஹீஹான் சொன்ன ரிவாயத் மாதம் தபரானியிலே இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதுபோல இமாம் அபூ அப்துல்லா ஹாக்கிம் அன்-நிசாபூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஜின்களுடைய அசல் உண்மையான சஹீஹான ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாக பிரித்து சொன்ன ஒரு தோற்றம் தான் உண்மையான அவருடைய தோற்றம். அவர்கள் இரவு கொடுக்கப்பட்ட காட்சி, ஜின்கள் இரவுகள் உள்ள காட்சி. அப்படியாப்பட்ட தோற்றத்தில் இருக்கிற பொழுது ஜின்களை பார்க்க முடியாது. ஆனால் ஜின்களை பார்க்கலாம் அவர் ஏனைய தோற்றத்தில் இருக்கிற பொழுது. அல்லாஹ் தஆலா அப்படியாப்பட்ட சக்தியை அல்லாஹ் தஆலா ஜின்களுக்கு கொடுத்திருக்கிறான். அவர்கள் மனித தோற்றத்தில் வருவார்கள், மிருகங்களுடைய தோற்றத்தில் வருவார்கள், ஆடு மாடு ஒட்டகை இது போல கழுதை குதிரை எல்லா தோற்றத்திலும் வருவார்கள். கருப்பு நாய் கருப்பு பூனை ஏது இதெல்லாம் சரியான முஸ்லிம் பதிவாஇருக்கிறது. இதனை மஹ்லூக் ஜமாத்திலே இஜ்மாஐ ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ஹர்ரானி அவர்கள் நக்கல் செய்திருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். ஏழைமானவர்கள் எல்லா தோற்றத்திலும் வருவார்கள். ஜின் என்பவர்கள் அவர்கள் அது ஷைத்தானாக கெட்ட ஜின்னாக இருக்கலாம், நல்ல ஜின்னாக இருக்கலாம், யாரும் மனித தோற்றத்தில் வருவார்கள், எல்லா தோற்றத்திலும் வருவார்கள். மனித தோற்றத்தில் வருகின்ற ரிவாயத்துகள் சஹீஹ் புகாரியிலே பதிவாக இருக்கின்றன. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஆயத்துல் குர்சியை படித்து கொடுத்த வரலாறு இருக்கிறது இல்லையா? அந்த பைத்துல் மாலுக்கு பாதுகாப்பாக இருந்த பொழுது 3 நாளும் தொடராக திருடிய அந்த மனிதர் கடைசியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனவே அவன் கேட்பான், அவன் கெட்ட ஜின் மனித தோற்றத்தில் வந்தான், ஆயத்துல் குர்சி ஓடினால் நான் பக்கத்திலும் வரமாட்டேன், சேத்தானோ கெட்ட ஜின்களோ பக்கத்திலும் வரமாட்டான் கற்றுக் கொடுத்தது சொன்னவை உண்மைதான், ஆனால் சொல்லி கொடுத்தவன் தான் பெரிய என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னது. இது மனித தோற்றத்தில் ஜின் வந்தது. புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத்தை சுராக்கா இப்னு பத்ருடைய யுத்த காலத்தில் சுராக்கா இப்னு மாலிக்குடைய தோற்றத்தில் தான் பெரிய சேத்தான் பெரிய வீசந்தி பெரிய பயான் செய்தான். நாங்கள் தான் இந்த பத்ருடைய யுத்த காலத்தில் வெற்றி கொள்ள போகிறோம், பயப்படவே நான் இருக்கிறேன் உங்களுக்கு துணையாக உறுதியாக ஒரு துணையாக என்பதாக மிகப்பெரிய பயான் செய்தான். இறுதியாக அவனும் சேர்ந்து ஓடுகிற பொழுது ஒரு காஃபிர் கையில் பிடித்துக் கொண்டார். நீ தானே பெரிய பயான் பண்ணினாய், எங்களுக்கு உதவியாக இருப்பதாக நீ சொன்னாய், ஏன் சேர்ந்து ஓடுகிறாய்? அவன் சொன்னான், நீ ஆறாமாடா சரோன், நீ குர்ஆன் இதனை சொல்கிறது, நீங்க நான் பார்த்ததெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கடுமையா ஓடுவீங்க. நான் அவ்வளவு அந்த மலக்குகளை பார்த்தேன், மலக்கில் எல்லாம் பதில் காலத்தில் இறக்கின்றான், பார்த்தான் சொராக்காவுடைய தோற்றத்தில் வந்து ஓடினான் கடுமையான ஓட்டத்தை. நிறைய ரிவாயத்தில் புகாரியுடைய முஸ்லிமுடைய ரிவாயத்தில் மனித தோற்றத்தில் வாழ்ந்தது. எல்லா தோற்றத்திலும் விசேஷமாக பாம்புடைய தோற்றத்தில் இதனை ஞாபகப்படுத்த வேண்டும் என்றால் பாம்புடைய தோற்றத்தில் ஜின்கள் வருவதில்லை, அதிகமாக பாம்புடைய தோற்றத்தில் வருவது. அதனால நான் சொல்லவாறு சொன்னார்கள், திருமதி ஷரீஃபுடைய ரிவாயத்தில் பாம்புகளை கண்டா திடீர்னு கை வைத்து அடிக்க வேண்டாம் என்று சொன்னாங்க. ஏன் ஒரு 3 நாள் அவகாசம் முஸ்லிம் ஷரீஃபுடைய ரிவாயத்தை சலாத்து ஐயாவது தெளிவாக சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத்து பதிவாகிறது. 3 நாளைக்கு அவகாசம் கொடுங்க. இன்னும் ஒரு ரிவாயத்துல 3 சந்தர்ப்பம் கொடுங்க, 3 தடவை சொல்லுங்க, இது நாங்கள் வாழ்கிற இடம், இது நீங்க வர வேண்டாம் போய்விடுங்கள் என்பதா பாம்பை பார்த்து சொல்ல இருக்கிறேன். ரிவாயத்துல பதிவா இருக்கிறது. வியாஹதினோ வியாஹதி சுலைமான் என்ற வார்த்தையை பார்க்கிறேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தோடு ஒரு உடன்படிக்கை நடந்தது. மஜ்லிஸ்ல எல்லாம் இருப்பாங்க, நீங்களோடு பெரிய ஒரு உடன்படிக்கை இருந்தது. அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கப்பலிலே எல்லோரையும் எல்லா இனத்தையும் ஏற்றுகிற பொழுது அந்த ஜின்கள் அந்த பாம்பினங்களுக்கு ஒரு உடன்படிக்கை செய்தார்கள். மனிதர்களும் ஏறுவார்கள், தீங்கு விளைவிக்க வேண்டாம் என்ற கடுமையான 2 பேரும் எகிரிவிட்டவர்கள் கைப்பற்றித்தான் அவர்கள் ஏற்றினார்கள். அவர்களுடைய உடன்படிக்கைக்கு நாங்கள் வைத்து கேட்கிறோம், நீங்கள் எங்களை அநியாயம் செய்து விட வேண்டாம், நாங்கள் மக்கள் மனிதர்கள் வாழ்கிற இடமே நீங்க போய்விடுகிற என்பதாக சொல்ல வேண்டும். 3 சந்தர்ப்பம், 3 நாள் தான் நாங்கள் பயந்துடுவோம். 3 சந்தர்ப்பத்தில் ரிவாயத்தை நாங்கள் எடுத்தா 3 சந்தர்ப்பம் கொடுத்து போகவில்லை என்றால் அளிக்க வேண்டும். அது உண்மையிலே பாம்பாக தான் இருக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பாம்புக்கு அடித்து அது உண்மை ஜின் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லி எத்தனை அடிமைகளை உரிமையை ஹதீஸில் எல்லாம் பதிவாக இருக்கின்றன. எனவே கண்ணியமானவர்கள் பாம்புகளை கண்டால் திடீர்னு கைவிட்டுள்ளார். முஸ்லிம் ஒரு வரலாறு பதிவாக இருக்கிறது. அபூ ஸாயித் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அதற்கு அபூ ஸாயித் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி
வருகிறார்கள். அவர்கள் அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், தொழுது கொண்டிருக்கிறார்கள். முஸல்லாவிலே அவர்கள் தொழுகை முடிக்கும் வரை உட்கார்ந்திருந்து காத்து கொண்டிருந்தார்கள். பார்த்தால் அவருடைய கட்டிலுக்கு கீழால் ஒரு பிரமாண்டமான பாம்பு சீறி படையெடுத்து கொண்டிருந்தது, படம் எடுத்துக் கொண்டிருந்தது. பயந்தார்கள். இவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார், வந்தா தீண்டு விடுமே, பாம்பு தீண்டினால் ஆபத்தேற்பட்டு விடுவேன் என்பதால் பயந்து பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவர்கள் எழுந்தினார்கள் அடிப்பதற்கு. அப்பொழுது அபூ ஸாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு தொழுகையில் இருந்து கொண்டு அபூ ஸாஹிப் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையை செய்தார்கள். உட்காரு வச்சிடாங்க அந்த பாம்பது தொழுகையில் இருந்து கொண்டு சைகை செய்தார்கள். நான் பாம்பை அடிக்க உட்கார்ந்து விட்டேன். சொல்லு முடித்தது கேட்டேன், பாம்பை அடிக்கிறேன் என்று சொல்லுகிறேன் சொன்னார்கள். ஒரு வீட்டை காட்டி ஒரு வீட்டை காட்டி சொன்னார்கள், அந்த மதீனா, இது மதீனாவில் நடந்த வரலாறு, அந்த வீட்டை நீங்கள் பார்க்கவில்லையா? ஒரு வீதி, அது இன்னும் அன்சாரி சஹாபியுடைய வீதி, அது ஒரு வாலிப அன்சாரி சஹாபி. அவர் புதிதாக திருமணம் செய்த சந்தர்ப்பத்திலேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹந்தக்குடைய யுத்தத்திற்காக தஷ்கீல் பயான் செய்து தஷ்கீல் பண்ணினார்கள். அவர் ஹந்தக்குடைய யுத்தத்திற்காக புதிய மாப்பிள்ளை அவர் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வந்துட்டார். ஹந்தக்குடைய பகல் நேரத்துல ரசூலுல்லாஹி இடத்துல வந்து அனுமதி கேட்டார். யா ரசூலல்லாஹ், நான் இந்த புதிய மனைவியை வீட்டுக்கு விட்டு வந்திருக்கிறேன், சென்று வரவா என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சென்று வாருங்கள், ஆனால் உங்களோட ஆயுதங்களை அம்பு வில்லு வாள் இதையெல்லாம் எடுத்து நீங்கள் போங்கள். அனைத்தும் பனி குறைவா மதீனாவுல பனு குறைவா என்ற ஒரு யஹூதி கோத்திரம் இருந்தார்கள். அவர்களை நினைத்து நான் பயப்படுகிறேன், அவர்கள் உங்களுக்கு தீங்கு விளைவித்து விடுவார்களோ என்ற பயம் எனக்கு இருக்கிறது. அதனால் நீங்கள் ஆயுதத்தோடு போங்கள் என்பதாக சொல்லி சென்ற பொழுது இவர்கள் ஆயுதத்தை எடுத்து வந்து கொண்டிருந்த பொழுது ஆசையோடு வருகிறார்கள், மன பூரிப்போடு மன சந்தோஷத்தோடு வருகிறார்கள். புதிய மனைவியை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். சில நாட்களுக்கு பின்னால் சந்திக்க வருகிறார்கள். வித்தியாசமான ஒரு சந்தோஷத்தோடு மகிழ்வோடு வந்தவருக்கு ஆச்சரியம் காத்துக் கொண்டிருந்தது. மனைவி காய்மத்தின் பையன்பாதை இரண்டு வாசலுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தார்கள். வந்த மனிதருக்கு ரோசமும் கோபம் வந்துவிட்டார். வார்த்தை இருக்கிறது, கோபம் வந்துவிட்டது, மிக ரோசம். அந்த மனைவி மனைவிலும் ஒழித்து இருக்க வேண்டிய ஒரு மனைவி வீட்டு வாசலில் அறிவிப்பார். மிகவும் ரோசம் வந்தது. ஒழித்து மனைவி இருக்க வேண்டிய மனைவி ஏன் வாசல் வரைக்கும் வந்தீர்கள்? கையில் ஓங்கிய அம்பை, கையில் எடுத்த அம்பை ஓங்கினார். அவை அந்த மனைவியை குத்த அவ்வளவு கோபம் வந்தது அவருக்கு. மனைவி இருக்க வேண்டிய பெண்மணி அல்லவா? அந்த மனைவி சொன்னார்கள், அந்த அம்பை என்னை குத்திவிட வேண்டாம், அதை கொஞ்சம் தடுத்து நிறுத்தி உள்ளே வையுங்கள். நான் வாசல் வரைக்கும் வாழ பெண்மணியும் அல்ல, ஒழிந்து மறைந்து வாழ்கின்ற பெண். நான் ஏன் வாசல் வரைக்கும் வந்தேன்? நம்ம உள்ள போய் பாருங்க. வீட்டில் இருக்க அந்த ஓங்கி அம்போடு வருகிறார். பாம்பு இருந்தது. பாம்பு, பிரமாண்டமான பாம்பு கடம்பெடுத்து இருந்தது. அந்த சஹாபி மனைவிக்கு ஓங்கிய அம்பை பாம்புக்கு குத்த, பாம்பும் பாய்ந்து இவரை கொத்த, அந்த பாம்பும் செத்துவிட்டது. இவரும் உடனே மௌத்தாகிவிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த ஜனாதாவை தூக்கிக்கொண்டு வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள், எங்களுக்கு இவர் புதிய மாப்பிள்ளை இவ்வாறு நடந்தது, பாம்புக்கு குத்த, அது கொத்த போட்டாரு, உயிர் பிடிச்சுட்டாங்கன்னு கேட்டாங்க. அதீசில் வார்த்தை இருக்கிறது. சொன்னார்கள், ஒரு சகோதரருக்கு நீங்க விஸ்வாஸ் செய்யுங்கோ, மன்னிப்பு கேளுங்கோ, துவா செய்யுங்கோ, இவரை எடுத்து நீங்க கப்பன் தப்பன் செய்து கொள்ளுங்கோ, அடக்கம் செய்து கொள்ளும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். காபிர்களாக இருந்து முஸ்லிம்களாக மாறிய ஜீன்கள் இந்த மதீனாவில் இருக்கிறார்கள். அதனால நீங்க ஜீன்கள் இருக்கிறார், அவர்கள் பாம்புடைய தோற்றத்தில் இருக்கிறார், அதனால் நீங்க அடிக்க வேண்டாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இந்த இதனை சொல்லிட்டார். 3 சந்தர்ப்பம் இல்லை, 3 நாள் 3 தவணை கொள்ளுங்கள், இல்லை என்றால் அடிங்கள் என்ற ஒரு விடயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூசமாக சொல்லிட்டார். எனவே கண்ணியமான சகோதரர்களை, எப்படியாப்பட்ட தோற்றத்தில் இன்னொரு முக்கியமான வினா இருக்கிறது. இந்த ஜீன்கள் மனித உடம்புக்குள் நுழைவார்களா மாட்டார்களா? மனித உடம்புக்குள் நுழைவார்களா மாட்டார்கள்? இதுவும் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅஹுடைய இத்திஃபாக், ஒரு இஜ்மாஇ
என்ன இந்த இமாமுடைய பெரிய ஞாபகப்படுத்துகிறார். யார் யாரெல்லாம் இதுல ஒரு சில விடயங்களை மறுக்கிறார்களோ அவர்களுக்கு அடுத்த கடவுளே இப்படி தெரிகிறார்கள். அதனாலதான் அவர்கள் பேர் அவர்கள் இஜ்மா நசூல் செய்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன ஜமாத்தை இஜ்மா என்பது அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மனித உடம்புக்கு ஜின்கள் நுழைவார்கள். தெளிவான தெளிவான என்ன ஷேஃபானே இன்சானி மஜரத்தன் டாக்டர் ஷாயிப் அல்-அர்னௌத் அல்பானி போன்ற எல்லோரும் சஹீஹ் என்று சொன்ன ரிவாயத் வந்து பதிவாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் இருந்தார்கள். ஒரு பெண்மணி தன்னுடைய மகனை கூட்டி வந்து சொன்னார்கள், நல்லிருந்த குழந்தை நோயாளியாக பைத்தியமாக மாறிவிட்டான் பாருங்கள் என்பதாக சொல்லப்படுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளைக்கு ஓதி ஊதிவிட்டு சொன்னார்கள், இன்னி ரசூலுல்லாஹ் என்னுடைய ரிவாயத்தில் இன்னி அப்துல்லாஹ் என்பதாக அந்த வாயிலை சொல்லி ஓடினார். நான் அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய விரோதியே இந்த பிள்ளைகளுக்கு வெளியேறிய சஹீஹான ரிவாயத், சஹீஹான ஹதீஸ் இது. இதனால்தான் இஜ்மா காலகாலமாக நான்கு இமாம்கள், இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபிஈ, இமாம் மாலிக், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், முஃபஸ்ஸிரூன்கள், முஹத்திஸூன்கள், உஸூலியூன்கள், ஃபுக்ஹாக்கள் காலகாலமாக உலமாக்கள் ஒன்றுபட்ட விடயத்தானிலே மனித உலகுக்குள் ஜின்கள் நுழைவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய விரோதியே இந்த பிள்ளையுடைய வயல் உள்ளிருந்து வெளியேறியது. அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணம் போய் திரும்ப வருகிறார்கள். அந்த பெண்மணி பரிசு பொருட்களோடு, இனிப்பு பண்டங்களோடு, ஆடுகளோடு இருந்தார்கள். யார் சொல்லலாம், நீங்கள் ஓடியதனால இந்த பிள்ளை சுகமாகிவிட்டார். இப்பொழுது இந்த பிள்ளைக்கு பைத்தியவும் இல்லை, ஒன்றும் இல்லை, என்ற பிள்ளை நல்ல சுகதேவியாக ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதாக சொல்லி சொன்னார்கள். இந்த ஹதீஜாக்களை, இந்த கிஃப்ட்களை கபூல் செய்ய வேண்டும். எல்லாத்தையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஒரு ஆட்டை கபூல் செய்தார்கள். எல்லாத்தையும் அந்த பெண்ணுக்கு திருப்பி கொடுத்து விட்டார்கள். சஹீஹான ரிவாயத்தில் கண்ணியமானவர்களே, எனவே நான் பிரச்சனைகள் ஏற்படலாம், எங்களுக்கு இஸ்லாம் நிறைய வழிகாட்டிருக்கிறது. பிரச்சனைகள் வராமல் இருக்கவும் வழிகாட்டிருக்கிறது. நிறைய துவாக்கள், குர்ஆனிய வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கின்றன. இத்தனைய துவாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பித்து தந்தார்கள், பிள்ளைகளுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒஷ்ரு விசேஷமாக இந்த கெட்ட ஜின்கள், ஷைத்தான்கள் வாழ்ற இடம் தான் ஒஷ்ரு. நஜீஸரை தான் விரும்புவார்கள். அத்தல் மனம் நல்ல வாசனை திரவியங்கள் இருக்கிற இடத்த சாலிஹீன்கள், முத்தகீன்களான ஜின்கள் தான் இருப்பார்கள். எல்லாம் நஜீசி துர்நாற்றல் இருக்கிறது, கெட்ட ஜின்கள், ஷைத்தான்கள் இருக்கிற இடமே. அதனாலதான் ஒஷ்ரூமல்ல போற நேரத்துல பிஸ்மி சொல்லி போக வேண்டும். பிஸ்மிய குர்ஆனுக்கு மட்டும் நாங்கள் மஹ்லூதாக்கி வைத்திருக்கோம். பிஸ்மி சொல்ல வேண்டும். அஹதுக்கும் صلى الله عليه وسلم أن يقول أحدكم إذا دخل خلاء أن يقول بسم الله كما قال صلى الله عليه وسلم. رسول الله صلى الله عليه وسلم في شريك الرواية طريقة بسم الله الله سيدي اللهم إني أعوذ بك من الخبث والخبائث. எல்லா செய்தியை நாங்கள் படிக்க வேண்டும். மேலே விலை கொடுக்க மாட்டாது. நிறைய துஆக்கள் ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்தார்கள். اللهم إني أعوذ بك من الشيطان الرجيم، أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم، أعوذ بكلمات الله التامة من غضبه وعقابه ومن شر عباده ومن شر همزات الشياطين وأن يحضرون، أعوذ بكلمات الله التامة. இந்த நிறைய துஆக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள். இந்த ஆயத்துல் குர்சி அத்தியிலே நிறைய இருக்கின்ற உலமாக்களை அணியை படிப்போம். நாங்கள், எங்களோட பெண்கள், எங்களோட பிள்ளைகள், சில பிரச்சனைகள் இருக்கிற கண்ணியமான சகோதரர்களை 2024 இருந்து கொண்டு இதையெல்லாமா நம்ப வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். இந்த அல்குர்ஆனிய உண்மைகள், சஹீஹான ஹதீஸுடைய உண்மைகள் இதனை மறுப்பார்கள் என்று சொல்வார்களோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த யுகத்திலும் இருந்து கொண்டு, இந்த காலத்திலும் இருந்து கொண்டு, இப்படியாப்பட்ட உலகம் வளர்ச்சி அடைந்த காலத்திலும் இருந்து கொண்டு ஜின்கள், ஷைத்தான்கள் என்பதாக நம்புவார்களா? இவருக்கு நோய் பிடித்ததற்கான காரணம் அதுவா என்பதை நம்புவார்களா? நல்ல ஹை ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரோட பண்ணுங்கோ. கண்ணியமான ரிவாயத்தில் எல்லாம் பொய்யல்ல. நான் சொன்ன ஏன் நீங்க எல்லாம் கற்றுத்தர வேண்டும்? அந்த பக்கமும் உண்டு. அதற்காக வேண்டி பொய்யர்களிடத்தில் சென்று மாற்றிக்கொண்டு பணம் சம்பாதிக்கப்படுவதில் மாற்றிக்கொண்டு சும்மா இருக்கிறார்கள். நாலு துவாவை ஓடி பெரும் பணம் எடுக்கக்கூடியவர்கள் பொய் பேசுவது அதற்கு எல்லாம் சென்று மாற்றிக்கொள்ளாமல் நாங்கள் உண்மையா நாங்கள் பார்க்க வேண்டும், தேட வேண்டும், நம்பிக்கையானவர்களா நாங்கள் ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டும். எல்லாத்துக்கும் முன்னால எங்களுக்கு தான் அல்குர்ஆன் இருக்கிறது. நாங்களே பாதுகாப்புக்கு நாங்கள் எல்லா வழிகளையும் செய்து கொள்வதற்குண்டான வழிகளை ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் கெட்ட ஷைத்தான்கள், கெட்ட ஜின்கள், கெட்ட சூரியம், இதை கெட்ட கல்லூர்கள்
கெட்டவர்களுடைய தீங்குகள் எல்லாவற்றிலிருந்தும் அல்லா என்னை உங்களை பாதுகாப்பானாக. நாங்கள் அனைவரும் பாவம் செய்த பாவியதை அல்லா மன்னி தருவாயாக. இந்த பெற்றோர்களை மன்னி தருவாயாக, மனைவி பிள்ளைகளை மன்னி தருவாயாக, சகோதரிகளை மன்னி தருவாயாக, மாணவ மாணவிகளை மன்னி தருவாயாக, கற்றுத் தந்தவர்களுடைய பாவங்களை மன்னி தருவாயாக. எங்களுக்கு பொருளால் உள்ளத்தால் உடலால் உதவி செய்யக்கூடியவருடைய பாவங்களை மணி தருவாயாக. துவாவால் உதவி செய்யக்கூடியவருடைய பாவங்களை மணி தருவாயாக. காரியாளர்கள் துவா செய்யும்படி வேண்டினார்களோ அந்த அனைவருடைய பாவங்களை மணி தருவாயாக. இலங்கை வாழ் முஸ்லீம்களுடைய பாவங்களை மணி தருவாயாக. உலக வாழ் முஸ்லீம்களுடைய பாவங்களை மணி தருவாயாக. குறிப்பாக அந்த பலஸ்தீனிய மக்களுடைய பாவங்களை மணி தருவாயாக. அந்த சுகதாக்களை ஷஹீதை கபூல் செய்வாயா, அந்த விதவைகளை கபூல் செய்வாயா, அந்த அனாதைகளை கபூல் செய்வாயா. களிமா சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால் ஒரு உலகத்தை குற்றவாளிகளாக நசுக்கிறார்கள். களிமாவிற்கு சொந்தக்காரனை மட்டுமே அவ்வா அந்த ரத்தத்திலே தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை நீ பாதுகாத்துவாயா, நாலாபுரமும் பாதுகாத்துவாயா, எல்லோரையும் நீ பாதுகாத்துவாயா. தொப்பிகளை பரதாக்களை மசிதிகளை மதரசாக்களை மறுக்கல்களை பாதுகாத்துவாயா. இந்த இலங்கை நாட்டிலே நாங்கள் மாற்று மத மக்களோடு தங்கின மக்களோடு ஒற்றுமையாக வாழ்கிறோம். நல்ல அகலாகோடு நல்ல பண்புகளோடு விட்டு கொடுத்து அவர்களோடு நடந்துகளை தொகுதி செஞ்சிருவாயா, அவர்களுடன் ஒற்றுமையாக வாழ தொகுதி செஞ்சிருவாயா, நாங்கள் ஐக்கியமாக வாழ தொகுதி செய்யாயா. நாங்கள் அவர்களுக்கு அநியாயம் செய்யாமல் எங்களை பாதுகாத்துவாயாக, அவர்களால் நாங்கள் அநியாயம் செய்யப்படாமலும் எங்களை பாதுகாத்துவாயாக. எங்களுக்கு நாங்கள் சாலிஹான அமலுக்கு தௌஃபீக் செய்வாயாக. அதிகமாக இபாதத் செய்ய தௌஃபீக் செய்யாயா. அனைத்து இபாதத்துகளை கபூல் செய்யாயா. எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தெரியா, எங்களை நோயாளியா, பரிபூர்ணமான சுகத்தை ஆரோக்கியத்தை தெரியா, வீடுகளில் ஹாஸ்பிட்டல்கள் நோயாளிகளா பரிபூர்ணமான சுகத்தை தெரியா. உன்னை தவிர வேறு யாராலும் பரிபூர்ண சுகத்தை தர முடியாத பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை தெரியாது. கடனால் கஷ்டப்படுவதை பாதுகாத்துக்கிறாங்க. வருமானங்களை பிசினஸ்களை தொழில்களை அபரக்கத்தை அபிவிருத்தியை விசாலத்தை விருத்தியை உண்டாக்கிறாங்களா, கையீடுகளிலிருந்து பாதுகாத்துக்கிறாங்க, அடிபட்ட ஏழ்மைத்தனத்திலிருந்து பாதுகாத்துக்கிறாங்களா. யார் யாரெல்லாம் ஏழ்மைத்தனத்தால் கஷ்டப்படுகிறாரோ அவருக்கு நாலாபுரம் உதவி செய்கிறாங்களா, ஒவ்வொரு விதவைக்கும் மனாலுக்கும் உதவி செய்கிறாங்களா, ஒரு மிஸ்கினுக்கும் பகீருக்கும் உதவி செய்கிறாங்களா. யா அல்லாஹ் எங்களோட உலகத்தில் கண்ணியமாக வாழ வைக்கிறாங்களா. யா அல்லாஹ் எங்களோடு உறவாடி வாழ்க்கையா, எங்களுக்காக கஷ்டப்பட்ட பேருடைய விருந்தாளிகளாக கபருடைய உறவுகளாக அனைவரையும் மன்னிச்சியா, அனைவரையும் சொர்க்கவாதியாக்கியா. எங்கள் ஆயுளை ஆரோக்கியத்தோடு சாலியான அவரோடு எங்கள் எல்லோருக்கும் நீண்ட ஆயுளை தருகிறார்களா. என்ற ஒரு நாள் வந்து சேரவிருக்கிறோம்.